ஆண்டின் பொதுக்காலம் 24வது ஞாயிறு திருச்சிலுவையின் மகிமை விழா. 2 காரணங்களுக்காக திரு அவை இந்த விழாவை கொண்டாடுகிறது. ஒன்று, உண்மை சிலுவை எவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டது மற்றும் எப்படி மீட்கப்பட்டது என்கின்ற வரலாற்றை புரிந்து கொள்ளவும், கிறிஸ்துவினுடைய தியாக அன்பின் குறியீடாகிய சிலுவையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன் அன்றாட வாழ்வில் வருகின்ற சிலுவையை தியாக அன்போடு ஏற்கவும் வலியுறுத்தவே இன்றைய விழா. டேவிட் என்ற இளைஞன் பலரைப் போல வாழ்க்கை தரும் சவால்களின் பாரத்தை உணர்ந்தான். அவன் வாழ்க்கை சிலுவைகளை துன்பமாக, தான் சுமக்க விரும்பாத சுமையாக கண்டான். வாழ்க்கையில் சொகுசையும் சிக்கல் இல்லாத வாழ்வையும் விரும்பியதால் தியாகம், கஷ்டம், துன்பத்தை ஒத்த அனைத்தையும் தவிர்த்தான். அடுத்தவருடைய போராட்டத்தையும் தியாக வாழ்வையும் சிலுவையாக பார்த்தான். எனவே சிலுவையின் மீது அவன் வெறுப்பு கொண்டான். ஏனென்றால் துன்பங்கள் அனைத்தும் நம்மேல் திணிக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய நாமாக தேர்ந்தெடுத்ததல்ல என்று அவன் நம்பினான். ஒரு நாள் திருச்சிலுவையின் மகிமை விழாவில் பங்கெடுத்த டேவிட் அன்று வாசிக்கப்பட்ட வாசகங்களை தியானித்தான். சிலுவையில் இயேசுவின் தியாக அன்பை உணர்ந்தான். சிலுவை வலியின், துன்பத்தின் அடையாளம் அல்ல, மானுடத்தின் மீது கடவுள் கொண்டிருந்த எல்லையில்லா அன்பின் வடிவம் என்பதை அவன் கண்டுகொண்டான். நம் பாவ வாழ்க்கைக்கு முடிவு கட்ட இயேசு நமக்காக மனமு வந்து ஏற்றுக்கொண்டதே சிலுவை. துன்பமாக இருப்பினும் இயேசு சிலுவையை மீட்பின் கருவியாக மாற்றினார் என்பதை உணர்ந்தான். சிலுவையை ஏற்றுக்கொள்ள தயங்கிய டேவிட்டின் வாழ்க்கையில் மாற்றம் என்ற ஒரு பொறி தட்டியது. அன்றிலிருந்து சிலுவையை சுமையாக கருதி அதை தவிர்க்க நினைக்காமல் அன்பின் அடையாளமாக, நம்பிக்கையின் அடையாளமாக, மீட்பின் அடையாளமாக, வெற்றியின் அடையாளமாக, தியாகத்தினுடைய உச்சியின் அடையாளமாக காண ஆரம்பித்தான். தன்னுடைய போராட்டத்தையும் அடுத்தவருடைய போராட்டத்தையும் வெறுக்காமல் கடவுளுக்கு அருகில் சென்று வளரக்கூடிய வாய்ப்புகளாக அவன் அதை பார்க்க ஆரம்பித்தான். தன் வாழ்க்கையில் கடினமான காலங்களில் பல்வேறு வடிவங்களில் வந்த சிலுவைகளில் கடவுளின் அசைக்க முடியாத பிரசன்னத்தை அவன் உணர்ந்தான். டேவிட்டினுடைய இந்த மாற்றத்திற்கான பயணம் அவ்வளவு எளிதான ஒன்றல்ல என்றாலும் அவன் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலும் கிறிஸ்துவை மனமுவந்து ஏற்றுக்கொண்டதன் வழியாக சக்தியையும் வாழ்வின் அமைதியையும் பெற்றுக்கொண்டான். உண்மையான மகிழ்ச்சியும் நிறைவும் துன்பத்தை தவிர்ப்பதில் அல்ல, மாறாக கிறிஸ்துவின் துன்பத்தில் ஒன்றிப்பதன் வழியாக, அவருடைய தியாகத்தை உணர்வதன் வழியாக இருக்கிறது என்பதை கற்றுக்கொண்டான். எனவே திருச்சிலுவையின் மாட்சி விழா ஒரு வரலாற்றின் கொண்டாட்டம் மட்டும் அல்ல, வாழ்வில் வரும் சிலுவைகளை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு அழைப்பு, அந்த துன்பத்தில் வலிமையை பெறுவதற்கான ஓர் அழைப்பு, நம்பிக்கையை நம்மில் ஏற்படுத்துவதற்கான அழைப்பு, நமது மீட்பை கண்டறிவதற்கான அழைப்பு. இன்றைய விழா நமக்கு விடுக்கும் செய்தி என்ன? ஒன்று, நாம் இயேசுவின் சிலுவைக்கு மரியாதையும் வணக்கமும் செலுத்துவது கடவுள் நம்மீது வைத்திருக்கும் எல்லையற்ற அன்பையும் நம் மீட்புக்கு அவர் செலுத்திய விலையையும் நினைவுபடுத்த வேண்டும். நம் அன்றாட சிலுவைகளை ஏற்றுக்கொள்வது என்பதுதான் இயேசுவின் சிலுவைக்கு நாம் வணக்கம் செலுத்துகிறோம் என்பதன் பொருளாகும். 2, கிறிஸ்துவின் சிலுவை நம் துன்பங்களில் வலிமையை தருகிறது. உயிர்த்தெழுந்த இயேசுவின் நிலையான மகிமையைப் போல நமக்கு சிலுவையாகிய துன்பம் நம் வாழ்வில் உயிர்ப்பின் அனுபவத்தை நிச்சயம் தரும். சிலுவையின் செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையின் அடையாளம். 1 கொரிந்தியர் 1:18-24, கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 6:14 பவுலடியார் கூறுகிறார், நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன் என்று கூறுகிறார். எனவே துன்பங்களில் வலிமை தருவது சிலுவை. 3. ஒவ்வொரு நாளும் நாம் சிலுவை அடையாளம் பலமுறை வரைகிறோம். அந்த சிலுவை அடையாளம் கிறிஸ்து இயேசுவுக்கு நாம் சொந்தமானவர்கள் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. தமத்திருத்துவ கடவுள் நம்மை ஆசிர்வதிக்கிறார். நம்மை எல்லா தீமையிலிருந்தும் ஆபத்துக்களிலிருந்தும் நம்மை பாதுகாக்கிறார் என்பதையும் அந்த சிலுவை அடையாளம் நமக்கு நினைவுறுத்துகிறது. சிலுவை அடையாளம் வரையும் போது நாம் மூவொரு கடவுளுக்கு மரியாதை செலுத்துகிறோம் என்பதையும் நாம் நினைத்து பார்க்கிறோம். 4. சிலுவை நாம் மன்னிக்கப்பட்ட பாவிகள் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. நம்மை காயப்படுத்தியவர்களை மன்னிக்கவும், நாம் புண்படுத்தியவர்களை மன்னிக்கவும், அதே இடத்தில் அதே நேரத்தில் மன்னிக்கவும் அந்த சிலுவை நமக்கு சொல்லுகின்ற மிகப்பெரிய உயரிய செய்தியாகும். எனவே திருச்சிலுவையின் மகிமை விழாவாகிய இன்று சிலுவை நமக்கு நம்பிக்கையின் வடிவம், உயிர்ப்பின் வடிவம், மீட்பின் வடிவம், வெற்றியின் வடிவம் என்பதை உணர்வோம். ஆமேன்.